தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிய பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூறு படை களத்தில் இறங்குறாங்க. இந்த புறநானூறு படையோட தலைவன் தான் சிவகார்த்திகேயன். இதுக்கு அடுத்து நடக்கப்படுற சுவாரஸ்யமான விஷயங்கள் சம்பவங்கள் தான் பராசக்தி. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. ஃபஸ்ட்டு சீன்லேயே ஸ்டோரிக்குள்ளே போயிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே பிளாஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். இது அப்படியே கண்டினியூ ஆகுன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ரொமான்ஸில் இறங்கிடுவாங்க. அங்கே தான் படம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாகும். பட் இன்டர்வலில் பிளாக் மறுபடியும் ஃபயராக கொண்டு போவாங்க. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் என்கேஜிங்காக தான் போகும். செகண்ட் ஹாஃபில் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காது. ரியலாக நடந்த சம்பவங்கள் நிறைய செகண்ட் ஹாஃபில் இருக்குது. கிளைமேக்ஸுமே சூப்பராக முடிச்சிருக்காங்க. மேக்கிங் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எக்கச்சப்பான செட் ஒர்க் போட்டிருக்காங்க. அந்த செட் ஒர்க்லேயும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படம் ஒரு பெரிய ரியலிஸ்டிக்கான படமாக கொண்டு வர முடிஞ்சுது. சிவகார்த்திகேயன் பர்ஃபார்மன்ஸில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் சிவகார்த்திகேயனுக்கு 25 மூவியாக வந்தது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் தான். ரவி மோகனுக்கு ஒரு யூனிக்கான வில்லனுக்கு ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருமே நீட்டாக பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு. அதர்வா ஸ்டீலில் 2 பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. சேத்தன் அண்ணாதுரையாக வருவார். அந்த ரோல் அவருக்கு வேறு லெவலாக பக்காவாக செட் ஆகிருக்கு. அவர் வர போர்ஷன் ரொம்ப கம்மி தான். பட் இன்னமும் கொஞ்சம் நேரம் அவர் வர மாட்டாரான்னு நம்ம நினைப்போம். டைலாக்ஸ் இந்த படத்தில் செம்மையாக கூஸ் பம்பாக இருக்கும். கண்டிப்பாக டைலாக் நிறைய இடங்களில் நீங்கள் கை தட்டுவீங்க. விஷுவல்ஸும் செம்ம. ஜிஎ பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் ரெண்டுமே இந்த ஸ்டோரிக்கு பக்காவாக செட் ஆகிருக்கு. 2 சர்ப்ரைஸான கேமியோ இந்த படத்தில் இருக்குது. ஏற்கனவே ஒரு கேமியோ யாருன்னு சிவகார்த்திகேயனே சொல்லிட்டாரு. பட் அந்த கேமியோ ஸ்க்ரீனில் வரப்போ தியேட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் செம்ம. இன்டர்வல் கிளைமேக்ஸ் 3 சீக்வன்ஸுமே இந்த படத்தில் கிளிக் ஆகிருக்கு. முக்கியமாக எல்லா படங்களும் சொதப்புற விஷயமான அது செகண்ட் ஹாஃப் தான். அந்த செகண்ட் ஹாஃப் இந்த படத்தில் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த ரொமான்டிக் போர்ஷன் தான். அதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக ஒரு வர்த்தான படமாக தான் இந்த பராசக்தி இருக்குது. என்ன நடந்தது என்ன சொல்லணுமோ அதை பக்காவாக சொல்லிட்டாங்க. சென்சாரில் மட்டும் சில இடங்களை கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த பராசக்தி பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் பண்ண போகுது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.